ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எரர் அனாலிசிஸ். நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே மெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் அப்படிங்கிற ஒன்று வரும். சரியா? எரர் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவோட டயாமீட்டரை நான் மெஷர் பண்ணுறேன், ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ணிட்டேன். சரியா? அப்படி மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு ரீடிங் வருது. நான் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக ரீட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் அந்த ரீடிங்கை எடுத்து எழுதும் போதோ இல்லை பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறவரோட பிரச்சனைனாலோ, சரியா, இல்லை மற்ற சில ப்ராப்ளம்ஸ்னால ஆக்சுவல் ரீடிங்லேருந்து, சரியா, ஒரிஜினலாக இதுக்கு ஒரு டயாமீட்டர் இருக்கும், இந்த ரீடிங்லேருந்து நம்மளோட மெஷர்டு வேல்யூ என்னாகும், மாறுபடும். ரைட்டா? அப்படி மாறுபடுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எரர்னு சொல்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எரர்னு சொல்கிறோம். அதை ஏன் நான் தனியாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேனாவோட எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இதே மாதிரி நான் 100 பேனா செய்யணும், இல்லை 1000 பேனா செய்யணும். இந்த பேனாக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், டயாமீட்டர் இருக்கும். கரெக்டாக? இதை நான் ஒரு மிஷினில் கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு டியூப் எடுத்துட்டேன். கரெக்டாக? இதே மாதிரி ஒரு டியூப் எடுத்துட்டேன். டியூப் எடுத்தோன்னே முதல்ல என்ன பண்ணணும், இந்த டியூபோட டயாமீட்டர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டியூபோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பேனா மூடி செய்வாங்க. ரைட்டா? இந்த டியூப் சைஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேப் செய்வாங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்த ரப்பர் இது செய்கிறது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இதோட சைஸை பொறுத்து தான். அப்போது எனக்கு இதோட டயாமீட்டர் இவ்வளோ தான் வேணும்னு இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 1.1 சென்டிமீட்டர். 1.1 சென்டிமீட்டர்னா எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக 1.1 தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதை என்னால் ரியல் டைமில் கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. ஸோ 1.1 சென்டிமீட்டர் தான் நான் வேணும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் 11 mm எனக்கு வேணும். சம்டைம்ஸ் இந்த 11 mmல 11.1 mm இருக்கலாம், ஆர் 10.9 mm இருக்கலாம், அல்லது 11.2 mm வரலாம், அல்லது 11.3 mm வரலாம். நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 11 mm வராமல் 11லேருந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 11 mm வராமல் 12 mm வருதுன்னு வைங்க. எத்தனை mm வருது, 12 mm வருதா, அது அந்த டியூபை தூக்கி தூர போடணும். ரொம்ப தப்பு. 11.1 எடுத்து போட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும், இப்போ 11 mmக்கு தான் நான் செய்யணும், பேனாவோட டயாமீட்டர் செய்யணும். ரைட்டா? 11 mmக்கு செய்யாமல் 12 mmக்கு செஞ்சுட்டாங்க. ஒரு பேனாவோட டயாமீட்டரை மட்டும் எடுத்து செஞ்சு மெஷர் பண்ணி பார்க்குறேன், அது எத்தனை mm வருது, 12 mm வருது. 12 mmனா ரொம்ப டிஃப்ரென்ஸ், ரொம்ப தப்பாக இருக்குது. 1 mm டிவியேஷனுங்கிறது நாட் அலவுடு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ கேப் என்னாகாது, போய் உட்காராதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பட் 11.1 mm ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 11.2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 10.9 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 11 mm தான் எனக்கு வேணும், ஆனால் அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டாலரன்ஸ் அலோவ் பண்ணுறேன். கூட ஒரு 0.1 mm 0.2 mm அதே மாதிரி குறையா 0.1 mm 0.2 mm ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம் அப்படிங்கிற அலவன்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பொருளை நான் செய்யும் போது அதில் எரர் கூடவே சேர்ந்து தான் வரும். அந்த எரர் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் எனக்கு தேவை. என்னோட ப்ரிசைஸ் இருக்குது. இப்போ நான் கோல்டு எடுத்துக்கிறேன், 10 கிராம் வேணும். எத்தனை கிராம் கோல்டு மெஷர் பண்ணணும், 10 கிராம் மெஷர் பண்ணணும். 10 கிராம் இடத்துல பார்த்தீங்கன்னா 10.1 கிராம் தப்பு, 10.01 கிராமே பார்த்தீங்கன்னா தப்பு தான். அங்கே எப்படி இருக்கணும், மோர் ப்ரிசைஸாக இருக்கணும். ஏன்னா 1 கிராமோட வேல்யூ 5,000 6,000 rupees இருக்குது அப்படின்னா அங்கே 0.1 கிராம்னா 500 rupees. அப்போ 10 கிராம் எனக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 10 கிராம் இருக்கணும். அது மேபி 10.0001 கிராம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். 10.1 கிராம்னா தப்பு, 10.1 கிராம் இருக்குதுன்னா அது என்ன தப்பு. இது பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. 10 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல 10.1 இருந்தால் தப்பு. 10.001னா ஓகே, சம் வாட் பார்த்தோன்னா மினிமம் எரர் தான் இருக்குது. ஏன்னா 0.001 கிராம்னா அப்ராக்சிமேட்டாக 1 ரூபி 2 rupees தான். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து விட்டுடலாம். புரியுதா இல்லையா? அப்போ எரர் கூட வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எந்த ஒரு பொருளோட எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணாலும் மெஷரிங்கில் பார்த்தோன்னா எரர் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் தி எரர் அப்படிங்கிறது தான் என்ன எரர் அனாலிசிஸ். சரியா? எரரை என்ன பண்ண முடியாது, நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ வாட் இஸ் எரர்? ஒரிஜினலாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ட்ரூ வேல்யூ, அதுலேருந்து ஆக்சுவல் வேல்யூ. சரியா? ட்ரூ வேல்யூவுக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனாவுக்கு ட்ரூ வேல்யூ என்ன இருக்கணும், 11 mm இருக்கணும். பட் செஞ்சு பார்க்குறேன், எவ்வளோ வருது, 11.1 mm இருக்குது ஆக்சுவல் வேல்யூ. அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன, எரர்.
சரியா? ஓகே, எரர் வந்துருச்சு. எரர் என்னென்ன ரீசன் தான் வருது, நான் என்ன பண்ணணும், எரரை கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அப்போ எரருக்கான காரணத்தை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும். அப்படி லிஸ்ட் டவுன் பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக லிஸ்ட் டவுன் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், அப்புறம் என்ன கிராஸ் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, எரர் எதனால் வருதுன்னு எனக்கு தெளிவாக தெரியும், அதை என்னால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பாக இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்க்ரூ காஜுக்கு 0 எரர் இருக்குதுன்னு பார்த்தோம். வெர்னியர் கேலிபரில் 0 எரர் இருக்கும், 2 ஜீரோவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா 0 எரர். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை நான் மெஷர் பண்ணணும், வெயிங் ஸ்கேல் இருக்குது. வெயிங் ஸ்கேலில் வந்து பார்த்தோம்னா அதை போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா 0.1 கிராம்னு காமிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்குது, எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தப்பு இருக்கலாம், அதை நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணுறது மூலமாக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த எரரை ரிமூவ் பண்ணிடலாம். என்விரான்மெண்டல் எரர், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்ப்பா, சரியா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட ஹாட் வாட்டர் இருக்குது, அந்த ஹாட் வாட்டரை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணால் அந்த தெர்மோமீட்டர் கரெக்டான ரீடிங்கை காமிக்குமா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சப்போஸ் இங்கே ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரீடிங்கில் வேரியேஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? காற்று அடிச்சிட்டு இருக்கு, ஒரு டேபிளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், காற்று ரூமில் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் மாறுபடும். கரெக்டாக இல்லையா? ரூமில் ஏரே இல்லைனா தான் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டாக டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். அப்போது என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸில் எரர் வரலாம். சரியா? இப்போ என்விரான்மெண்ட்டில் ஏர் வெலாசிட்டி இருக்குது, விண்ட் ஸ்பீட் இருக்குது. என்விரான்மெண்ட்டில் சப்போஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் வரலாம், ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை நான் மெஷர் பண்ணணும். சரியா? டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அந்த இடத்துல 70 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர்னால அந்த ஆப்ஜெக்டோட லென்த் என்னாகும், மேபி கூடவோ குறையவோ செய்யும். ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால எனக்கு என்ன வரும், எரர் வரும். அப்போ நான் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த என்விரான்மெண்ட் தான் இருக்குது. நம்ம கெமிஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஃபிசிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ எதை மெஷர் பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும் 25 டிகிரி செல்சியஸ், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தான் இந்த ரீடிங் கரெக்டு. இந்த என்விரான்மெண்ட் மாறுச்சுன்னா ரீடிங் மாறும். உதாரணத்துக்கு தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் எத்தனை டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, 100 டிகிரி செல்சியஸ். எப்போ நார்மலாக நம்ம ரூமில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும்போது 100 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் குக்கரில் அதே பாயிலிங் பாயிண்ட் இருக்குமா, இருக்காது. நார்மல் ப்ரெஷருக்கு தான் 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட். ப்ரெஷரை கூட்டிட்டிங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் கூடும் அல்லது பாயிலிங் பாயிண்ட் குறையும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷரை கூட்டும் போதோ ப்ரெஷரை குறைக்கும் போதோ பாயிலிங் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், யூஸ்வலாக கூடும். ரைட்டா? அப்போ அந்த என்விரான்மெண்ட் எரர். ஸோ என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இந்த என்விரான்மெண்ட் தான், இதில் தான் நான் மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து அப்சர்வேஷன் எரர். அப்சர்வேஷன் எரர்னா என்ன, ரீடிங் தான் கரெக்டாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்க்குறேன் 5 mmன்னு எழுதும்போது 5.1 எழுதுறான், 5.2 எழுதுறான். சரியா? மிஸ்டேக், அப்சர்வேஷன் எரர். ரைட்டா? பார்க்கும்போதே தப்பாக பார்க்குறது, கரெக்டாக இருக்கும், ரீடிங் இருக்கும், பார்க்கும்போதே தப்பாக பார்க்குறது. ரைட்டா? ஸோ அப்சர்வேஷன் எரர்னு சொல்லுவோம், அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது வர்றதான் யார், ரேண்டம் எரர். இந்த ரேண்டம் எரருக்கு தான் எரர் அனாலிசிஸ். ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எதனால் எரர் வருதுன்னே எனக்கு தெரியாது, எதனால் வேணாலும் வரலாம். ஸோ ஒரு எரர் வருது, அந்த எரருக்கான ரீசன் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர், ரேண்டம் எரர். எப்படி வேணாலும் வரலாம் அந்த எரர், அது யூஸ்வலாக நடக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே மெஷர் பண்ண போகிறது யார் மெஷர் பண்ணாலும் ஹியூமன் தான் ரேட் பண்ண போகிறாங்க. ஓகேயா? எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியாமல் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன், ஜஸ்ட் அங்கே சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சின்னதாக என்ன இருக்குது, அந்த லென்த்தை மெஷர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துச்சு. வைப்ரேஷன் என்னால் என்ன பண்ண முடியாது, அக்கௌண்ட் பண்ண முடியல, என்னால் ஃபீல் பண்ண முடியல. பட் அந்த வைப்ரேஷனால் லென்த் மெஷர்மெண்ட் என்ன ஆகுது, ஒரு 0.1 mm 0.01 mm என்னாகலாம், மாறலாம். ஸோ அப்போ அந்த வைப்ரேஷன் எனக்கு தெரியாது, என்னால் ஃபீலே பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? பட் எரர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் என்ன, ரேண்டம் எரர். அடுத்து கிராஸ் எரர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட எரர். ஒருத்தனுக்கு ரீடிங்கே கரெக்டாக பார்க்க தெரியல, அதாவது அவனுக்கு செட்டிங் கரெக்டாக வைக்க தெரியல அப்படின்னா முழுக்க ஹியூமன் எரர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் எரர்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது எரர்ஸோட கிளாசிஃபிகேஷன். ரைட், ஓகே. இப்போ எரர் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த எரரை எப்படி டீல் பண்ணுறது, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, அப்சல்யூட் எரர்னா என்ன.
என்ன அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா என்ன அர்த்தம்னா, ஓகே நான் ஏ அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணணும். அது மாஸாக இருக்கும், டெம்பரேச்சராக இருக்கும், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். எரர் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ரேண்டம் எரர் தான் வருது. இது ரெண்டையும் நான் அவாய்ட் பண்ணிட முடியும். சிஸ்டமேட்டிக்கையும் கிராஸ் எரரையும் நான் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். ரேண்டம் எரரை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ ரேண்டம் எரர் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், ஓகே ஒரு வாட்டி ரீடிங் எடுத்தால் தப்பாக இருக்கும், ஒரு 10 வாட்டி ரீடிங் எடுங்க. ரீடிங் எத்தனை டைம் எடுங்க, 10 டைம்ஸ் எடுங்க, 15 டைம்ஸ் எடுங்க. ஒரே வேல்யூ, இந்த பேனாவோட லென்த்தை மெஷர் பண்ணணும் அல்லது இந்த பேனாவோட மாஸை மெஷர் பண்ணணும். 10 to 15 டைம்ஸ் திருப்பி என்ன பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் வேல்யூ வருமா, A1 A2 A3 A4 A5 சொல்லிட்டு 10 டைம்ஸோ 15 டைம்ஸோ வரும். அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், மீன் வேல்யூ ஆவரேஜ் பார்க்கணும். எப்படி ஆவரேஜ் பார்க்கறது, எத்தனை ரீடிங் எடுத்திருக்கேன், A1 பிளஸ் A2 பிளஸ் எக்ஸெட்ரா. இப்போ உதாரணத்துக்கு n டைம்ஸ் எடுத்திருக்கேன்னா an பை நம்பர் ஆஃப் டைம்ஸ் n, ரைட்டா? அப்போ இங்க வர்றதுக்கு பேர் தான் என்ன பேரு, மீன் வேல்யூ. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா A பார்னு சொல்லிக்கலாம். இது ட்ரூ வேல்யூ கிடையாது, பட் இது ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். இந்த A பார் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூவா இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ எரர் அப்படிங்கிறது யாரு, இந்த A பார்ல இருந்து இந்த மீன்ல இருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. A1 A பார்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்குது, A2 A பார்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்குது. சரியா? அதே மாதிரி டெல்டா A3 பாத்தீங்கன்னா A3 A பார்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்குது. ஸோ என்னோட ஆக்சுவல் வேல்யூ ட்ரூ வேல்யூல இருந்து மேபி கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம். ஸோ எரரை பொறுத்த வரைக்கும் அந்த பிளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மாடுலஸ் போட்டுக்கிறேன். மாடுலஸ் போட்டுக்கிட்டேன்னா என்ன அர்த்தம், கூட இருந்தாலும் சரி குறையா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ 10, மெஷர்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 இருக்குது. இன்னொரு மெஷர்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.1 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, 0.1. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதுவும் என்ன 0.1 தான். பிளஸ் 0.1 மைனஸ் 0.1 அப்படிங்கிறது விஷயம் இல்லை, எவ்வளவு எரர் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸோட வேல்யூ மட்டும்தான், பிளஸ் மைனஸ் முக்கியம் இல்லை. இப்போ இப்படி கண்டுபிடிக்கிற எரருக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் பார்க்கணும். அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். என்ன பண்ணணும், டெல்டா A1 பிளஸ் டெல்டா A2 எக்ஸெட்ரா டெல்டா AN, n வேல்யூஸ்க்கு எரர் பார்த்துட்டு டிவைட் பை டோட்டல் எரர் போட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் என்ன பேரு, மீன் அப்சல்யூட் எரர். சரியா? ஓகே, இப்போ எரர் பார்த்தாச்சு. எரர் என்னன்னு, அப்சல்யூட் எரர் என்னன்னு மெஷர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எரர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய எரரா இல்லை சின்ன எரரா. எரர் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த எரர் பெருசா சிறுசா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் யாருன்னா ரிலேட்டிவ் எரர். என்ன டாபிக், ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை லென்த்தை மெஷர் பண்ணணும். எவ்வளோ லென்த்தை மெஷர் பண்ணணும், கோயம்புத்தூரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சென்னையோட பாயிண்ட் லென்த் எவ்வளோ இருக்குது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 கிலோமீட்டர்னு நான் மெஷர் பண்ணிட்டேன். எத்தனை கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் தான்ப்பா லென்த். யாருக்கும் இன்பிட்வீனில், கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் என்னன்னு சொல்கிறேன், 500 கிலோமீட்டர். இல்லை எக்ஸாக்டாக நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி 500 கிடையாது 501 கிலோமீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா மெஷர்டு வேல்யூ, இது என்ன ட்ரூ வேல்யூ. சரியா? ஆக்சுவல் வேல்யூ 501 கிலோமீட்டர், உண்மையிலே என்ன 500 கிலோமீட்டர். இப்போ உங்களுக்கு என்ன தோணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தோணும். 500 கிலோமீட்டராக இருந்தானே 501 இருந்தானே, ஏன்னா 500ஓட கம்பேர் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் என்ன பெரிய டிஃப்ரென்ஸா, கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே எரர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எரர் இஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர். பட் 1 கிலோமீட்டருங்கிறது டசன்ட் மேட்டர், கரெக்டாக இல்லையா? இந்த சிச்சுவேஷனுக்கு 1 கிலோமீட்டர் டசன்ட் மேட்டர். இப்போ உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட்லேருந்து ஹோப்ஸுக்கு லென்த்தை மெஷர் பண்ணணும். பிரமிட்லேருந்து ஹோப்ஸுக்கு லென்த்தை மெஷர் பண்ணணும் 2 கிலோமீட்டர். பிரமிட் டு ஹோப்ஸுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வைங்க. 2 கிலோமீட்டரை 2.5 கிலோமீட்டர்னு சொன்னால் தப்பு. 2 கிலோமீட்டர்ஸை 2.5ன்னு சொன்னாலோ அல்லது 3ன்னு சொன்னாலோ அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 2.5 கிலோமீட்டர்னு சொல்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ். சரியா? அப்போ நம்ம நடந்து போகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். 2 கிலோமீட்டர்னு தான் சொன்னாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 மீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது.
எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எரரும் இங்கே இருக்கக்கூடிய எரரும் சேம் தான், இங்கே இருக்கக்கூடிய எரரும் இங்கே இருக்கக்கூடிய எரரும் சேம் தான். பட் இங்கே எரர் வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயமே கிடையாது, இங்கே ஆனால் எரர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய தப்பு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா யாருன்னா, ஒரிஜினலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, ஏ என்ன, அதில் என்ன எரர் இருக்குது, 500க்கு 1 கிலோமீட்டரா அல்லது 2க்கு 1 கிலோமீட்டரா. 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய தப்பு. 500 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் தப்புங்கிறது டசன்ட் மேட்டர். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ ஆக்சுவல் வேல்யூக்கும் எரருக்கும் உள்ள ரேஷியோ, எரர் பை ஆக்சுவல் வேல்யூ தான் என்ன, ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் எரரை நம்ம இன்னும் பெட்டராக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன, பர்சன்டேஜ் எரர். யார், பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரையே வந்து பார்த்தோம்னா 100 × 100 மல்டிப்ளை பண்ணிட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிய வந்துடும். சரியா? இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1/100 × 100 என்ன வருது, 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும், 0.2%. 1/5 என்ன, 0.2, 0.2%. எங்கே எரரு, 500 கிலோமீட்டர் 501ன்னு சொன்னீங்கன்னா எரர் எவ்வளவு, 0.2%. 0.2%னா ஓகே, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், பெரிய தப்பு கிடையாது. பட் இங்கே பாருங்கள், பிரமிட் டு ஹோப்ஸுக்கு 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன், தப்பாக மெஷர் பண்ணியிருக்கேன். அப்போ × 100 போடுங்க, 50%. அப்போ இந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எரரும் இந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எரரும் சேம் தான், ஆனால் ரிலேட்டிவ் எரர் டிஃப்ரென்ஸ். இங்கே ரிலேட்டிவ் எரர் வெறும் 0.2% தான், 500 501ன்னு சொல்லும் போது. ஆனால் இங்கே ரிலேட்டிவ் எரர் 2 3ன்னு சொல்லும் போது 50% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இது பெரிய தப்பு. கரெக்டா? ஸோ இதான் என்ன, கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர். ஸோ எரர் பை ட்ரூ வேல்யூ × 100 போட்டால் அது பர்சன்டேஜ் எரர்.